ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சூப்பரான டிஷ்ஷோடு தாங்க வந்திருக்கேன். ஆமாங்க, பீட்ரூட்டை வச்சு தான் சூப்பராக ஒரு டிஷ் செய்ய போகிறேன். இதை வந்து எல்லாருமே சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். பீட்ரூட்டை வச்சு சூப்பராக ஒரு சட்னி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் துருவிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூட 4 பல்லு பூண்டு, அதே மாதிரி 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி கீறி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணால் திருவிக்கலாம். மிளகாய் வந்து ஒரு 6 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் குட்டி கரண்டியில் 2 கரண்டி கடலை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உள்ளங்கை அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கூடயே அதே உள்ளங்கை அளவுக்கு இந்த பாருங்கள், இப்படி சுருக்குனா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. உங்களுக்கே தெரியுது இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸு. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அதை அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் வணங்கியிருந்தாலே அது போதுமானது தான். பாருங்கள், இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. பீட்ரூட்டில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. நமக்கு தான் வந்து அது ஒரு எளிதாக கிடைக்கிறனால நம்ம அதை அவ்வளோக்கும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை போல். அது சாப்பிட்டா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்மளோட பிளட்டு லெவல் அதிகமாகும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த சிலர்லாம் ஸ்லீப்லெஸ் என்னடா அது தூக்கமே வரமாட்டேங்குது, படுத்த உடனே தூக்கமும் வரல அப்படின்லாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீட்ரூட் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக சடனாக தூங்கிடலாம். தூக்கம் வராமல் அப்படி இப்படின்லாம் திரும்பி படுத்துட்டு இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நல்ல ஒரு அயன் சத்தும் இதில் இருக்குங்க. அதே மாதிரி நம்மளோட ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. பாருங்கள், இதில் வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ 4 பல்லு பூண்டே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கிக்கோங்க. ஓரளவுக்கு பாருங்கள் வெங்காயம் வணங்கிருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் திருவிக்கிறீங்க பீட்ரூட் அப்படின்னாலும் திருவிக்கலாம். அதேமாரி இந்த நல்லா கீறி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் கீறி வச்சுக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக புளி, கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்தா தேங்காவே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒரு வணங்கட்டும். ஒரு 1 மினிட் அளவுக்கு வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விடுங்க. ரொம்ப அடிப்பிடிச்சிடாமல் சிம்லேயே வச்சு வணக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. அப்படியே எடுத்து சட்னி அரைச்சிடணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏன்னா பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம ராவாக போட்டிருக்கோம். அப்படியே நம்ம அரைச்சோம் அப்படின்னா அப்படியே தாங்க இருக்கும். லைட்டாக பீட்ரூட் வேகணும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே தேங்காவோடு போட்டு வணக்கிட்டு அப்புறமே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பீட்ரூட் அளவு பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பீட்ரூட் வணங்குறதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றுறோங்க, வேகணும் அப்படிங்கிறதுல. பாருங்கள், நான் ஊற்றிக்கிட்டேன். 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ அப்படியே நான் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறேங்க. ஒரு கிண்டிட்டு விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. கரெக்டான பதங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க.
அரைச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக பீட்ரூட் சட்னி ரெடி. இது உங்களுக்கு தாளிக்கணும்னா தாளிக்கலாங்க. நான் சாதத்துக்குங்கிறனால தாளிக்கலை. பாருங்கள், அப்படியே கொஞ்சம் சாதத்தோடு பிணைஞ்சு சுடு சாப்பாடோடு சாப்பிடுங்க. சூப்பராக பீட்ரூட் சட்னி ரெடி. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.